ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாளுங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலையுடைய 26. அதே போல் தமிழ் மாதம் ஆடியுடைய 10ஆம் நாள். கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த சண்டே ரொம்ப விசேஷமான சண்டே. அப்படி என்ன விசேஷமான சண்டே அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய சண்டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரதோஷமானது வருது. ஆடி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய பிரதோஷம். இந்த பிரதோஷம் சாதாரண பிரதோஷம் கிடையாது, மிக மிக முக்கியமான பிரதோஷம். இந்த பிரதோஷத்தை முன்னிட்டு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்மீக ரீதியாக வீட்டில் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மறக்காமல் இந்த விஷயங்கள் செய்து பயன்பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆடி மாதங்கிறது அம்மன் மாதம், சக்தி மாதம் என்று போற்றப்படக்கூடிய மாதம். இந்த மாதம் சூரியன் கடகராசியில் பயணம் செய்வார். அதனால் கடக மாதம் என்றும், அதோடு மிக முக்கியமாக சூரியன் வேறு திசையில் பயணம் செய்கிறதுனால தாட்சாணிய காலம் என்றும் இந்த மாதத்தை அழைக்கப்படுது. சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் மற்ற மாதங்களை விட இந்த மாதம் அதிகமாக பூமிக்கு கிடைக்கும். அதுவும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்கிறதுனால இப்போ விவசாயத்தில் எது செய்தாலும் அது ரொம்ப செழிக்கும். அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற ஒரு பழமொழியே ஏற்பட்டது. இப்பேற்பட்ட பல சிறப்புகள் இயற்கையாகவே கொண்டிருக்கக்கூடிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் திதிகளுக்கும் அதிக சிறப்பு இருக்குது. அதில் ஆடியில் வரக்கூடிய ஞாயிறு ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆடியில் வரக்கூடிய ஞாயிறில் கூழ் ஊற்றுறது ரொம்ப விசேஷமாக பண்ணப்படும். ஆடி ஞாயிறில் கூழ் ஊற்றுறது மட்டும் இல்லாமல் ஆடி ஞாயிறில் மாரியாய்க்கு கும்ப பூஜை அப்படிங்கிறது மாலை வேளையில் பண்ணப்படும். அதெல்லாம் ஆடியில் ரொம்ப 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 விசேஷம். ஸோ இப்பேற்பட்ட ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 2வது ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதில் பிரதோஷமும் சேர்ந்து வர்றது ரொம்ப விசேஷம். அதனால் ஆடியுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை இதை மட்டும் வீட்டில் செய்து வந்தால் வீட்டில் செல்வ செழிப்பும் மன நிம்மதியும் தங்கும். ஸோ எதை மட்டும் செய்து வந்தால் செல்வ செழிப்பு மன நிம்மதி தங்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளைக்கு ஆடி மாத 2வது ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்பது ரொம்பவே முக்கியமான நாள். ஏன்னா எல்லாரும் வீட்டில் என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அப்படி கிடையாது. நமக்கு பொறுப்பான கூடுதல் விசேஷமான ஒரு நாள். அதிர்ஷ்டம், பணம், செல்வம், நிம்மதி, செழிப்பு, வசதி என நீங்கள் எத்தனை பேர் வேண்டுமானாலும் இதை பெறுவதற்கு நாளை நாள் உகந்த நாள். அதற்கெல்லாம் முக்கியமான கிழமையாக இருப்பது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள். அதே சமயம் இத்தனையும் நாளை நாள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகாலட்சுமி நமக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, இதில் எல்லாம் வாசம் செய்கிறாங்கள, அதனால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. வாசனையான சுகத்தை தரக்கூடிய பொருட்கள் எல்லாமே நிச்சயமாக நிரந்தரமாக மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வீட்டில் என்னென்னா, சாம்பிராணி இருக்குல்ல, அதில் தூபம் போடணும். அது மகாலட்சுமி அந்த வீட்டில் நிரந்தரமாக சந்தோஷத்தோடு வாசம் செய்வதற்கு உதவியாக இருக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா இந்த டைம் வீடுகளில் நாளை நாள் பின்பற்றுங்க. ஏன்னா இது ஆதி காலத்தில் காலகாலமாக வீடுகளில் பின்பற்ற வந்த ஒன்று. ஸோ இப்போ பின்பற்றாமல் இருக்கிறவங்க முதல்ல பின்பற்றுங்க. தனித்த சாம்பிராணி என்று இல்லாமல் நம்ம தேவைகளுக்கேற்ப சாம்பிராணியோடு சில பொருட்களை சேர்த்து தூபமிட வீட்டில் மங்களங்கள் நிறையும் என்பது உறுதி. அந்த வகையில் சாம்பிராணியோடு எந்தெந்த பொருட்களை சேர்த்தால் என்னென்ன பலன்கள் பெறலாம் என்பதை இப்போ சொல்கிறேன், அதை தெரிந்து கொள்ளுங்க. இது உங்கள் பிரார்த்தனைக்கேற்ப பலனை பெறுவதற்கு ஈஸியாக இருக்கும். சாம்பிராணியில் தூபம் போட்டால் கண் திருஷ்டி, பொறாமை ஆகியவை நீங்கி முன்னேற்றங்கிறது கிடைக்கும். சாம்பிராணியில் அகில் சேர்த்து தூபமிட குழந்தை பேரு உண்டாகும். சாம்பிராணியில் தூதுவளையை சேர்த்து தூபமிட வீட்டில் தெய்வ அருள் நிலைத்திருக்கும். சாம்பிராணியில் சந்தனத்தை சேர்த்து தூபம் போட லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். சாம்பிராணியில் அருகும்புல் பொடியை சேர்த்து தூபமிட சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். சாம்பிராணியில் வெட்டி வேரை சேர்த்து தூபமிட காரிய சித்தி உண்டாகும். சாம்பிராணியில் வேப்பிலையை சேர்த்து தூபமிட சகல நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். சாம்பிராணியில் வெண்கடுகை சேர்த்து தூபமிட பகைமைங்கிறது விலகும். சாம்பிராணியில் வெண்குங்குளியை பொடி சேர்த்து தூபமிட துஷ்ட சக்திகள் விலகும். சாம்பிராணியில் ஜவ்வாது சேர்த்து தூபமிட திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும்.
சாம்பிராணியில் வேப்பம்பட்டையை சேர்த்து தூபமிட ஏவல் பில்லி சூன்யம் ஆகியவை விலகும். சாம்பிராணியில் நாய்க்கடுகை சேர்த்து தூபமிட துரோகிகள் நம்மளை விட்டு விலகுவாங்க. சாம்பிராணியில் காய்ந்த துளசியை சேர்த்து தூபமிட்டால் காரியத்தடை மற்றும் திருமண தடை ஆகியவை விலகும். சாம்பிராணியில் கரிசலாங்கண்ணி பொடியை சேர்த்து தூபமிட மகான்களுடைய ஆசிகள் கிடைக்கும். சாம்பிராணியில் நன்னாரி வேரின் பொடியை சேர்த்து தூபமிட சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும். சாம்பிராணியில் மருதாணி இலை பொடியை சேர்த்து தூபமிட மகாலட்சுமி வாசம் நிலைக்கும். அதனால் சாம்பிராணியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொடியை சேர்த்து தூபம் இடுங்க. நாளைக்கு காலையில் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலையாக இதை செய்திடுங்க. அதுக்கப்புறம் மற்றதை எந்த வேலையாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த விஷயத்தை செய்துட்டு நாளைக்கு வேறு மாலையில் பிரதோஷம் வேறு வருதா, கண்டிப்பாக பிரதோஷத்தில் இந்த சில விஷயங்களை செய்ய வேண்டும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாட்டு நாளாக ஆடி ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ நாளினால் கருதப்படுது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு சரியான முறையில் வழிபட்டால் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் சிவபெருமான் அருள்வாள் என்பது நம்பிக்கை. நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியுடைய ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக பிரதோஷம் உச்ச நேரத்தில் வருது. ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தவற விடாமல் வழிபாடு மாலை வேளையில் செய்யுங்க. ஸோ ஆடியுடைய இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை ஜூலையுடைய 26ஆம் தேதி நாளை நாள் பிரதோஷமாக அமைந்தது விசேஷம். நாளை நாள் மிக எளிமையான வழிபாடு, அதே சமயத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டுன்னு வீட்லேயோ அல்லது கோவில்லையோ சென்று செய்யலாம். ஆடி 2வது ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் சிவனுக்கு மாலை வேளையில் மாவிடித்து மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். பொதுவாக அம்மன் கோவில்களில் தான் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்து பார்த்திருப்போம். நாளை நாள் சிவனுக்கு மாவிளக்கு வழிபாடு என்பது நல்லது. ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்து செய்வது நல்லது. நோய் தீர வேண்டுங்க, கஷ்டம் தீர வேண்டுங்க, இல்லை ஏதாவது வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என வேண்டிக் கொண்டு அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கு மாவிளக்கு படிக்கிறோம் என நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. உங்கள் பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நிறைவேறும். மாவிளக்கு வழிபாட்டினை செய்யும்போது அந்த மாவிளக்கு ஏற்றி சிவபெருமானை வேண்டிக் கொள்ளும்போது நம்பிக்கையோடு வேண்டுங்க, அப்போ தான் வேண்டியது கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. ஸோ எப்படி மாவிளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறத ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக மாவிளக்கு ஏற்றுறத அதே மாதிரியே ஏற்றுங்க. ஏன்னா அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றுறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் மாவிளக்கு சிவபெருமானுக்கு ஏற்ற வேண்டும். நம்பிக்கையோடு ஏற்றி நல்லதே நடக்கும்னு சொல்லி நம்புங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.